அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் செங்கோட்டையனிடம் அதிமுகவினர் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதிமுகவின் ஒழுங்குமுறையை குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து EPS நீக்கியுள்ளார். அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற கட்சியின் விதிமுறைகளை மீறி பசும்பொன்னில் OPS, TTV தினகரன், சசிகலா ஆகியோரை சந்தித்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டது குறித்து சனிக்கிழமை செய்தியாளர்களை சந்திப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேட்டியளித்த அவர் அனைத்து கேள்விகளுக்கும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு விரிவாக பதிலளிப்பதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். 2வது முறை நிறைவேற்றப்பட்ட தமிழக நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் முன்னாள் MLA ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதாவுக்கும் ஒப்புதல் தந்துள்ளார். அதேபோல் சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதாவுக்கும் ஒப்புதல் வழங்கினார். ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை மறைமலை நகரில் உள்ள தொழிற்சாலையில் மீண்டும் என்ஜின் உற்பத்தியை ஃபோர்ட் நிறுவனம் தொடங்க உள்ளது. அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய சென்னையை அடுத்த மறைமலை நகரை ஃபோர்டு நிறுவனம் தேர்வு செய்ததன் மூலம் உலக உற்பத்தி சங்கிலியில் தமிழ்நாடு தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் உதிரிபாக உற்பத்தி வலுவடையும் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வடகரையில் மண் குவியல் போல் நெல்லை சாலையில் கொட்டி வைத்திருப்பதாக அதிமுகவினர் விமர்சனம் செய்தனர். கட்டுமானத்திற்கான மண் குவியல் என அமைச்சர்கள் கூற வாய்ப்புள்ளதாகவும் திமுக அரசு மீது களங்கம் கற்பிக்க EPS தான் நெல்லை கொட்டிவிட்டார் என்று கூட முதல்வர் கூறுவார் என்றும் தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் நெல் இறக்க தேவையான தொழிலாளர்கள் இல்லாததால் சேமிப்பு கிடங்கு அருகே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான லாரிகள் 5 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கிற்கு பல்வேறு இடங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் லாரிகளில் ஏற்றி கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த 60 நாட்களில் 11.78 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 2801 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக EPSக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். அத்தோடு உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாள்தோறும் அரைத்த மாவையே EPS அரைத்துக் கொண்டிருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். லாரிகளில் நெல் மூட்டைகளை ஏற்றி செல்வதற்கான ஒப்பந்தத்தில் 165 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழல் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு லாரிக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட 321% கூடுதலான 3 லாரி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் ஊழல் நடந்திருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். வட மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் நடக்கவில்லை என குற்றம் சாட்டிய பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மட்டும் 52,458 மெட்ரிக் டன் நெல்லும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 63,779 மெட்ரிக் டன் நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணையில் குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் குறித்து கணக்கீடு பணிகளே முழுமையாக நிறைவடையாத நிலையில் அவசரமாக கட்டுமான பணிகளுக்கான அனுமதியை வழங்கியது ஏன் என்ற நீதிமன்ற கேள்விக்கு திமுக வைத்துள்ள பதில் என்ன என்று அதிமுக வினவியுள்ளது. அத்தோடு ராம்சார் நிலத்தையே பட்டா போட்டு விற்பனை செய்ய முயற்சிப்பது வெட்கக்கேடானது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
மணல் கொள்ளை தொடர்பாக அளித்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என்று கேள்வி எழுப்பினர். பணி நியமனத்தில் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அமலாக்கத்துறை மூலம் திமுகவை மிரட்டி பார்ப்பதற்காக இதுபோன்று செய்யப்படுவதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நேரத்தில் திமுகவை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் தாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் என்பதை நிரூபிப்போம் என்றும் கூறினார். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. KN நேரு மீதான குற்றச்சாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்னஞ்சல் வாயிலாக மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் சோதனை முடிவில் அது புரளி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதாவது தெற்கு மியான்மர் அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பட்டேலின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பட்டேலின் பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் அவரது சிலையை குடியரசுத் தலைவர் இருக்கரம் கூப்பி வணங்கினார். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளையொட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நர்மதா நதியின் குறுக்கே உள்ள ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என அழைக்கப்படும் அவரது பிரம்மாண்டமான சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி பிரதமர் மோடி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். குஜராத் தேசிய ஒற்றுமை தின விழாவில் கண்கவர் வான் சாகசம் நிகழ்த்தப்பட்டது. மூவர்ணங்களில் பொடிகளை தூவியவாறு வானில் போர் விமானங்கள் சீறிய நிலையில் பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். அப்போது மக்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவுடன் இணைக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் விரும்பிய நிலையில் அதற்கு நேரு அனுமதிக்காமல் தடுத்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். குஜராத்தின் ஏக்தா நகரில் நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் காஷ்மீர் பிரிக்கப்பட்டு தனி அரசியலமைப்பு தனி கொடி என காங்கிரஸ் செய்த பல்வேறு தவறுகளால் பல ஆண்டுகளாக இந்தியா பாதிக்கப்பட்டதாக சாடினார். காஷ்மீர் தொடர்பான பட்டேலின் விருப்பத்தை நிறைவேற்றியதாக கூறும் பிரதமர் மோடி RSS அமைப்பை பட்டேல் தடை செய்தார் என்பதை மட்டும் வசதியாக மறைப்பது ஏன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வினவினார். பட்டேலுக்கு மரியாதை செய்யும் வகையில் RSS அமைப்புக்கு மீண்டும் தடை விதிக்க வேண்டும் என கார்கே வலியுறுத்தினார். சத்பூஜையை நாடகம் என்று விமர்சித்ததற்காக ராகுல் காந்தியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். பீகாரில் லக்கிசராய் நகரில் நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித்ஷா இத்தாலியை தாய் வழியாக கொண்டவர்களுக்கு இந்திய நம்பிக்கைகளின் மகத்துவம் எப்படி தெரியும் என விமர்சித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்களுக்கு கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது. தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றால் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு அரசு வேலை ஏற்படுத்தி தரப்படும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு திட்டம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களிடமிருந்து எல்லாவற்றையும் காப்பி அடிப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான NDA கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டதை அடுத்து அதில் இடம்பெற்றுள்ள பல வாக்குறுதிகளும் தங்களை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி பாஜக அற்ப அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழர்களின் மீதான வன்மத்தை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டுமென வலியுறுத்தினார்.
ஒடிஷா, பீகார் என எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மறந்து தனது மாண்பை மோடி இழந்துவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொள்ளாச்சி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டார். தொகுதியில் கட்சி செயல்பாடுகள், கள நிலவரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நேரம் நெருங்கி வரும் நிலையில் அதற்காக மேற்கொள்ளப்படும் பணிகள், எவ்வாறு பணிகளை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கண்டித்து இரட்டை வேடமும் போலித்தன அரசியலும் எதற்கு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மக்களை திமுகவினர் பொதுவெளியில் வசைபாடி அவமதிக்கும் உண்மையைத்தான் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியதாக அவர் விளக்கமளித்துள்ளார். தமிழக வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டத்திலேயே லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். கடலூர் சேத்தியா தோப்பில் உள்ள கூட்டுறவு ஆலை வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்ய 3 நிறுவனங்களுக்கு ஒப்பந்த ஆணை வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்து மாணவர்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளராக மருத்துவர் மு. வீரப்பன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை துணை செயலாளராக ரா. ரேவதி நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு உரிய காரணம் இல்லாமல் சம்மன் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நபர்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனை வழங்கிய வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. தெருநாய் விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தெருநாய் விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தலைமை செயலாளர்கள் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை மாற்றி ஆன்லைன் மூலமாக ஆஜராக அனுமதி அளிக்க கோரி மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் முறையிட்டார். INX மீடியா வழக்கில் தனது சொத்துகள் முடக்கப்பட்டதை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை PMLA மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அது கொரோனா பெருந்தொற்று காலம் என அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டதை ஏற்று பறிமுதல் நடவடிக்கையை உறுதி செய்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் இடைக்கால ஜாமீனை 1 வாரத்திற்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது 100 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் 1 ரூபாய் கூட டெபாசிட் செய்யவில்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரிய முன்னாள் IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. IPL சூதாட்டத்தில் தோனி ஈடுபட்டதாக சம்பத்குமார் நிகழ்ச்சி ஒன்றில் கூறிய நிலையில் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி தோனி வழக்கு தொடர்ந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ தினத்தன்று நடந்தவைகள் தொடர்பான உண்மைகள், சூழ்நிலைகள், சாட்சியங்களை பெறுவதற்காக அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் 4 பேர் ஆஜராகினர்.
டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்தது ஒருநாள் பரபரப்பு மட்டும்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நயினாரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்பி உதயகுமார், மூவர் சந்திப்பால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கூறினார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் டெங்குவால் 9 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் பருவமழை சுகாதார நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த அவர், 18,725 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 52 பேர் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040ஆம் ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. விழாவை ஒட்டி குதிரை பூட்டப்பட்ட ரதத்தில் ராஜராஜ சோழன், அமைச்சர்கள், வாயில் காவலர்கள் உள்ளிட்டோர் போன்று வேடமிட்ட கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். சென்னை எண்ணூர் அருகே அரசு கல்லூரி மாணவி உட்பட 4 பெண்கள் கடலில் குளிக்க சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு 4வரும் சடலமாக கரை ஒதுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் திருவள்ளூர் அரசு கல்லூரியில் படித்து வந்த ஷாலினி உட்பட 4 பேரும் கும்மிடிப்பூண்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவி வேறொருவருடன் தொடர்பில் இருந்ததால் தனது 2 குழந்தைகளை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடந்தேறியது. தெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் சென்னையில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் மனைவி பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி அருகே நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற உறையூர் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் சனமங்கலம் காப்பு காட்டில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இளம்பெண்ணை கொலை செய்தது யார், என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தாம்பரம் மாமன்ற கூட்டத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் நாய், பன்றி, மாடு ஆகிய பொம்மைகளுடன் கொசுவலையை போர்த்தி கொண்டு வந்ததோடு மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கொசு, நாய் மற்றும் மாடு தொல்லை அதிகரித்த நிலையில் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை லட்சுமிபுரம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற 7 மாத கர்ப்பிணியை தெருநாய் கடித்து குதறியதில் கால், கையில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இப்பகுதியில் தெருநாய் தொல்லை அதிகரித்திருப்பதால் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பில்லமநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் அபகரிக்க முயல்வதாக குற்றம் சாட்டி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே கும்பாபிஷேக பணிகளுக்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் பாலாலயம் செய்ய வந்ததால் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் போதை காளான் பயன்படுத்துவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மன்னவனூர், கூக்கால், கவுஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நிலையில் அங்கு வரும் இளம் வயதினரை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புல்லாவெளி கடற்கரையில் இருந்து படகு மூலமாக பீடி இலைகள் கடத்தப்படுவதாக தகவல் அறிந்து போலீசார் விரட்டி சென்று வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் தலா 30 கிலோ எடை கொண்ட 60 மூட்டை பீடி இலைகள் இருந்தது தெரிய வந்தது. சென்னை ஆலப்பாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய 3 வகுப்பறைகளை கைட் ஹவுஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்டுள்ள வகுப்பறைகளை கைட் ஹவுஸ் நிறுவனத்தின் தலைமை குழுவினர் ஜான் சாட் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆண்டார்மடம் பகுதியில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த சுவாமி தயானந்த வித்யாலயா தனியார் பள்ளி பூட்டி சீல் வைக்கப்பட்டது. சமூக ஆர்வலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அங்கு படித்து வந்த 75 மாணவர்கள் தனியார் அல்லது அரசு பள்ளிகளில் படிப்பை தொடரலாம் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
நாகையில் சொந்த சகோதரியின் மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை காவலரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஆழியூரை சேர்ந்த தலைமை காவலர் அடிக்கடி தனது சகோதரியின் வீட்டுக்கு சென்று வந்த நிலையில் அவரது மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் அருகே 4 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 21,000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுவராஜ் என்ற இளைஞர் கடந்த 2018ஆம் ஆண்டு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காதலியை கரம் பிடிக்க பெண்ணின் பெற்றோர் ஒப்புக்கொள்ளாத விரக்தியில் காதலன் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்தையாபுரம் ஐயங்கோயில் தெருவை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தனது உறவினர் பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் இரவு பணியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு அமர்ந்த இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. உதவி ஆய்வாளர் வீராசாமி ஊர்காவல் படை அலுவலகத்தில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது விடிந்து வெகு நேரமாகியும் அவர் வீட்டுக்கு வராததால் குடும்பத்தினர் ஊர்காவல் படை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோவின் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒரு பெண் பலியான நிலையில் 11 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல்லில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா போட்டிக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்றபோது பின்னால் வந்த பேருந்து மோதியது. தேனி மாவட்டத்தின் வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி 58 கால்வாய் திட்டத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தொட்டிப்பாலத்தை வந்தடைந்தது. ஆசியாவிலேயே 2வது மிக நீளமான இந்த தொட்டிப்பாலம் திண்டுக்கல் மாவட்டம் முத்தப்ப நாயக்கனூர் வழியாக சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீரை கொண்டு செல்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் புதுப்பாக்கம் பகுதியில் பெய்த கனமழையால் ஏரி நிரம்பி உபரி நீர் விவசாய நிலங்களை சூழ்ந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். ஏரி உபரி நீர் செல்ல சரியான வழித்தடங்கள் இல்லாததால் விவசாய நிலங்களில் புகுந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னவனூரில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பெண்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் விழுந்து குழாய்கள் சேதமடைந்ததால் குடிநீர் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செம்பள்ளி வகை மீனை சாப்பிட்டு பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஊரம்பு மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதிக நாட்கள் கெடாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் என்ற ரசாயன பொடி கலந்த மீனாக இருக்கலாம் என்ற சந்தேகம் கிளம்பிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே லாரி ஓட்டுநரை தலையில் வெட்டி கொலை செய்து சடலத்தை பாலடைந்த கட்டடத்தில் போட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயானத்திற்கு அருகே உள்ள கட்டடத்தில் கிடந்த சடலம் குறித்து போலீசார் விசாரித்த போது கொல்லப்பட்டவர் பிரம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் என தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்து வந்த 5 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்து 3 ஓட்டுநர்களை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய 2 தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டவர் கோயில் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே வந்த லாரிகளை மடக்கி பிடித்து விசாரித்த போது அனுமதியின்றி மணல் அள்ளி வந்தது தெரிந்தது. சென்னை பள்ளிக்கரணை அருகே தனியார் திருமண மண்டபத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற 2 திருமண நிகழ்விலும் நகைகளை திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் எஸ்கொளத்தூர் பகுதியில் தங்கியிருந்த ராஜகோபால் என்ற நபரை கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே கிறிஸ்தவ குல ஆசிரமத்திலிருந்து உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் 2 பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆசிரமத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் சாவகாசமாக அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து சுத்தியலால் உண்டியலை உடைத்து பணத்தை திருடினர். திருச்சி மாவட்டம் துறையூரில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் 2 வீட்டில் கொள்ளையடித்த மங்கிக்குள்ளா கொள்ளையர்கள் சுவரேறி வீட்டிற்குள் குதித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அம்மாப்பட்டியில் ஆளில்லாத வீட்டில் நுழைய முயன்ற மர்ம நபர்கள் சத்தம் கேட்டதால் திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது.
குஜராத்தில் தேசிய ஒற்றுமை தின விழாவில் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றது. காஷ்மீர், அந்தமான், மணிப்பூர், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், புதுச்சேரியின் ஊர்திகள் பங்கேற்றன. குறிப்பாக பாரதியார், பாரதிதாசன், அரவிந்தர் ஆகியோரின் உருவங்களுடன் புதுச்சேரி வாகனம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்தியா, அமெரிக்கா இடையே அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை நீட்டிக்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெட்செட் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடையிலான சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சான் சுன் சிங் உடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இந்தியா, சிங்கப்பூர் இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலைக்கு ஹைட்ராலிக் கிரேனில் சென்று மாலை அணிவித்த பாஜக எம்பி கணேஷ் சிங் அந்த கிரேன் சற்றே குலுங்கியதால் ஆபரேட்டரை கன்னத்தில் அறைந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த போது கிரேன் அந்தரத்தில் நின்றதோடு சற்றே குலுங்கியதால் எம்பி கோபமடைந்தார். பெங்களூருவில் சாலையோரங்களில் குப்பைகளை வீசுபவர்களை கண்காணித்து அவர்களது வீட்டு வாசல்களிலேயே குப்பைகளை கொட்டி அபராதம் விதித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதேபோல் ஒரே நாளில் 218 வீடுகளுக்கு சென்று குப்பைகளை கொட்டி 2,80,000 ரூபாய் அபராதம் வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாநகராட்சி அலுவலகத்திற்குள் வைத்து மேயர் மற்றும் அவரது கணவர் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு ஆந்திராவில் உள்ள நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்தேறிய இந்த கொலை சம்பவத்தில் கைதான உறவினர் ஸ்ரீராம் சந்திரசேகர் உள்ளிட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குடும்ப தகராறின் காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பசி மயக்கத்தில் கிடந்தவரை உயிரிழந்ததாக பிணவரையில் போட்ட அதிர்ச்சி சம்பவம் தெலங்கானா மாநிலத்தில் அரங்கேறியிருக்கிறது. மஹபூபாத் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கிட்னி பாதிப்பு சிகிச்சைக்கு சென்ற ராஜு என்பவர் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. இதனால் அவரை பிணவரையில் போட்ட நிலையில் அசைவு இருந்ததை அறிந்து தூய்மை பணியாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உயிருக்கு அச்சுறுத்தலான விலங்குகள் என பட்டியலிட்டு சண்டிகரில் 6 வகையான நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன் புல்டாக், பிட்புல், புல் டெரியர், கேன்காசோ, டோகோ அர்ஜென்டினோ மற்றும் ராட்வீலர் ஆகிய நாய் இனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் அமேசானில் 1,86,000 ரூபாய்க்கு ஆர்டர் செய்த செல்போனுக்கு பதிலாக டைல்ஸ்கள் வந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பிரேமானந்த் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரளாவில் திருமணத்திற்கு வந்த உறவினர்களிடம் QR கோட் மூலம் மொய் வசூலித்த ருசிகர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மணமக்களின் உறவினர் மொய்யை பணமாக பெறுவதற்கு பதில் QR கோட் அட்டையை தன்னுடைய சட்டைப்பையில் ஒட்டிக்கொண்டார். உறவினர்கள் QR கோடை ஸ்கேன் செய்து மொய் செலுத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஆவிகளுக்கான ஹாலோவின் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கொண்டாட்டத்தை ஒட்டி வெள்ளை மாளிகை முன்பாக பூசணிக்காயை வெட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கார்ட்டூன் திரைப்பட கதாபாத்திரங்களைப் போல விதவிதமான வேடங்களை இட்டுக் கொண்டு வந்த குழந்தைகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவரது மனைவி மெலானியாவும் இனிப்புகளை வழங்கினர். பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூவின் பட்டம் பறிக்கப்பட்டதோடு அரண்மனையிலிருந்து வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மறைந்த ராணி எலிசபெத்தின் 2வது மகனும் மன்னர் சார்லஸின் தம்பியுமான இளவரசர் ஆண்ட்ரூ பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தது சர்ச்சைக்கு வழிவகுத்தது. இஸ்தான்புல்லில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் போர் நிறுத்தத்தை மீண்டும் தொடர ஒப்புதல் தெரிவித்துள்ளன. 2021ஆம் ஆண்டு காபூலை தலிபான்கள் கைப்பற்றியதில் இருந்து இரு நாடுகளும் கடுமையான மோதலை எதிர்கொண்ட நிலையில் இந்த மாதம் பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல், ஆப்கானிஸ்தான் பதிலடி தாக்குதல் என மோதல் அதிகரித்தது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கி வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து நீரில் தத்தளித்தபடியே சென்றன. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களையும் வெள்ளம் சூழ்ந்தது.
வியட்நாமின் மத்திய பகுதியில் பெய்த பலத்த மழையால் பார்க்கும் திசையெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடுமையான வெள்ளப்பெருக்கால் 13 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து வீடுகள், கடைகளில் புகுந்த வெள்ளத்தை குடியிருப்பாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரின் 2வது போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 125 ரன்கள் எடுத்த நிலையில் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலியா 13.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக சிவம் துபே அணியில் இருந்த இந்திய அணி தோல்வியை தழுவியுள்ளது. 2019ஆம் ஆண்டிலிருந்து சிவம் துபே 60 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் இதில் 3 போட்டிகள் முடிவில்லாமலும் 56 போட்டிகள் வெற்றியும் பெற்றுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான அசாருதீன் தெலங்கானா அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். தெலங்கானாவில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் அசாருதீனை சட்டமேலவை உறுப்பினராக நியமித்து முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மூவர்ண கொடியை உயரே பறக்க விடுங்கள் என சச்சினும் வலிமையான எதிராளியை மகளிர் அணியினர் வீழ்த்தியதாக கோலியும் கூறியுள்ளனர். வரும் டிசம்பர் மாதம் வங்கதேச மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது 3 ஒருநாள் மற்றும் சில T20 போட்டிகளில் இந்திய மகளிர் அணியோடு வங்கதேச அணி விளையாடுகிறது. போட்டி நடைபெறும் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மற்றும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் ஜோடிக்கு நவம்பர் 20ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள ஸ்மிருதி மந்தனாவின் சொந்த ஊரான சங்லியில் திருமண நிகழ்ச்சி நடைபெறும் என கூறப்படுகிறது. 206 செஸ் வீரர்கள் பங்கேற்கும் 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி கோவாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நவம்பர் 27 வரை நடைபெறும் இந்த செஸ் தொடரில் இந்தியா சார்பில் சாம்பியன்களான குகேஷ், பிரக்ஞானந்தா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மொத்தம் 82 நாடுகளிலிருந்து செஸ் வீரர்கள் தொடரில் பங்கேற்கின்றனர். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. கோவை ஒண்டிப்புதூரில் 20.72 ஏக்கரில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைய உள்ள நிலையில் அதனுடன் 10 ஏக்கரில் வணிக வளாகமும் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் திட்டப்பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. நடிகரும் ரேசருமான அஜித்குமாரின் போட்டோஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பிறகு ரேஸில் ஆர்வம் காட்டி வரும் நடிகர் அஜித்குமார் மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைய உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. விக்ரம் நடிக்க உள்ள சியான் 63 படத்தை அறிமுக இயக்குனர் போடி ராஜ்குமார் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 23 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுக இயக்குனருடன் கைகோர்த்த விக்ரம் தற்போது மீண்டும் புதிய இயக்குனருடன் கைகோர்த்திருப்பது ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அகிலாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றது. தேனாம்பேட்டையில் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. வேற்றுமையில் ஒற்றுமை நிலைப்பாட்டை முன்னிறுத்திய வல்லபாய் பட்டேலின் செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கவை என தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி கூறினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒற்றுமை நடைபயணத்தில் பங்கேற்ற அவர் அனைத்து இளைஞர்களும் பட்டேலின் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தன்னை பொறுத்தவரையில் சூரிய வம்சம் திரைப்படம் தான் ரசிகர்களால் திரையரங்குகளில் அதிக முறை பார்க்கப்பட்ட திரைப்படம் என நடிகர் சரத்குமார் நிகழ்ச்சி ஒன்றில் கூறினார். சில நேரங்களில் திரைப்படங்களை பொறுத்தவரை படக்குழுவின் பார்வையை விட ரசிகர்களின் பார்வை வேறு விதமாக இருக்கும் என்றார். வார்னர் புரோஸ் டிஸ்கவரி நிறுவனத்தை வாங்க பாரமவுண்ட் நிறுவனம் முயற்சித்து வரும் நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் அந்த ரேஸில் இணைந்திருக்கிறது. அந்நிறுவனத்தின் ஸ்டுடியோ மற்றும் ஸ்ட்ரீமிங் தளத்தை மட்டும் வாங்கும் முயற்சியில் நெட்ஃபிளிக்ஸ் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆப்பிள், அமேசான் நிறுவனங்களும் ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சுஷாந்த் சிங்கை இருவர் சேர்ந்து கொலை செய்திருப்பதாக அவரது சகோதரி ஸ்வேதா சிங் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனக்கு தெரிந்த உளவியலாளர்கள் இருவர் இந்த தகவலை சொன்னதாக ஸ்வேதா கூறினார். சுஷாந்த் சிங்கின் மரணம் தற்கொலைதான் என அறிக்கை வெளியிட்டு சிபிஐ வழக்கை முடித்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4ஆம் கால யாக பூஜை மகா பூர்ணாகதி நடைபெற்று பிரகார மூர்த்திகளுக்கு மற்றும் கோபுர கலசத்திற்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டியில் உள்ள பழனியாண்டவர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கிராம மக்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோபாஷ்டமியை ஒட்டி தேனி மாவட்ட பெரியகுளம் ஆத்தங்கரையில் உள்ள நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் நடைபெற்ற கோவிந்த பட்டாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணன் மற்றும் ராதைக்கு சிறப்பு அபிஷேகமும் துளசி, ரோஜா உள்ளிட்ட பூக்களை கொண்டும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. யமஹா நிறுவனத்தின் 2026 R7 மாடல் பைக் சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. MT மாடல் போன்ற மாற்றங்களுடனும் பல்வேறு சிறப்பம்சங்களுடனும் வடிவமைக்கப்பட்ட இந்த பைக் அடுத்த வாரம் நடைபெறும் EICMA நிகழ்வில் வெளியிடப்பட உள்ளது.